ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுவும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி குழையாமல் எப்படி குக்கரில் இல்லைனா பாத்திரத்தில் எதில் செஞ்சாலும் எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த சுவையான பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நட்சத்திர சோம்பு கொஞ்சோல, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் ரெண்டும் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. குக்கர் அப்படி இல்லைன்னா அடிகனமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4 தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, இது ரம்ப இலை. இதை போட்டு பிரியாணி சமைக்கும்போது பிரியாணியோட மனம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமனு, 4 பச்சை மிளகாய், இவ்வளோது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாதி எண்ணெய் பாதி நெய் அப்படி சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஆயில் மட்டுமே சேர்த்து செய்யலாம். அப்புறம் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசி நம்ம போட போகிறோம், அதனால் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பொருட்கள், தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் எந்த பிராண்டு கரம் மசாலானாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போது இது லைட்டாக வதங்கினதும் நம்ம வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரம்ப இலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த ஹோட்டல்லலாம் பக்கத்துலலாம் பிரியாணி சமைக்கும்போது ஒரு மனம் வரும் தெரியுமா, அது இந்த ரம்பா இலையில் தான் இருக்குது. இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுறேன். இஞ்சி பூண்டுக்கும் நல்லா டைம் கொடுத்து வதக்கி எடுத்துக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அடி பிடிக்கும், அதனால் கைவிடாமல் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லபடியாக கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியை இதில் சேர்த்துடலாம். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதில் சேர்த்தாச்சு. புதினா, கொத்தமல்லியும் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக தனியாக வச்சுருக்கிறேன் லாஸ்ட்டில் சேர்க்குறதுக்காக. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ரம்ப இலை, அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஆச்சி பிரியாணி மசாலா தான் எடுத்துருக்கிறேன். இந்த 15 ரூபா பேக்கெட் இருக்குல்ல, அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம தனியாக கரம் மசாலா வேறு சேர்த்துருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம். அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துட்டு அப்புறம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த 15 ரூபா பேக்கெட் ஃபுல்லாக இப்போ சேர்த்தாச்சு ஆச்சி பிரியாணி மசாலா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பிரியாணி மசாலா, இந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஆனால் இந்த சிக்கன் வேகாமல் இருக்கும். அதனால் இதை நீங்கள் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி 1 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா
மூடி போடாமல் சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மேலே ஏதாவது ஒரு பிளேட் மட்டும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டு. நான் இப்போது விசில் எதுவும் போட போகிறதில்ல. சும்மா மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது இப்படியே இருந்து வேகட்டும். சிக்கன் வேகும்போது இன்னுமே தண்ணி விடும். இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ஒரு டம்ளர் தண்ணியே போதும். இப்போ இது கூடவே கெட்டியான தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இன்றைக்கி விசில் எதுவும் போட போகிறதில்ல. சும்மா மூடி வச்சு வெயிட் போடாமையே ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸை நான் இந்த டம்ளரில் அளந்து எடுத்தப்போ எனக்கு 6 டம்ளர் அரிசி இருந்துச்சு. அப்போ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி நம்ம சேர்க்கணும். அப்போ 6 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 9 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது 1 டம்ளர் சேர்த்தாச்சு. இனிமேல் நம்ம 8 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இந்த அரிசியை 2 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதே போல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு சிக்கனை பார்த்தோன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நம்ம வெயிட் போடலை, சும்மா தான் 10 நிமிஷம் வேக வச்சோம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்தோம். இப்போ 8 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 8 டம்ளர் தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்க்குறதுக்கு முன்னோட்டியே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் கரெக்டாக பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்த பிறகு நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ இதில் ஒரு லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஃபுல் லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்து வதக்கணும், கொஞ்சமாக மீதி வச்சுருந்தோம். அந்த புதினா கொத்தமல்லியும் இந்த டைமில் இதில் சேர்த்துடலாம். இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைம்லையே உப்பு காரம் எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போ அரிசி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போ அரிசி உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி அரிசி உடஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அரிசி போட்ட பிறகு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நார்மலாக பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கர் மூடியே வச்சு மூடினாலும் வெயிட் போடக்கூடாது. நான் இன்றைக்கி வெயிட் போட போகிறதில்ல. வெயிட் போடாமல் ஒரு 20 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக பிரியாணி ரெடியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. அடிகனமான பாத்திரம் இருந்தால் இதே போல் நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில் ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட அடிகனமான பாத்திரம் இல்லை, அதனால தான் நான் குக்கர்லேயே பாத்திரத்தில் செய்கிறது போலேயே செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு. கரெக்டாக தண்ணி எல்லாம் வற்றிருக்கு. நீங்கள் லைட்டாக கரண்டியை சைடில் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 3 மினிட்ஸ்க்கோ 5 மினிட்ஸ்க்கோ நீங்கள் அதே போல் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிரும். ஆனால் இதே போல் செஞ்சிங்கன்னா 20 நிமிஷத்துலேயே கரெக்டாக ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டி இருக்காது. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. சிக்கன் பீசஸும் நல்லா வெந்திருக்கும். அரிசியும் குழையவும் செஞ்சுருக்காது, வேகாமையும் இருக்காது. கரெக்டாக உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே போல் பிரியாணி ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நல்லதே சாப்பிடுங்க, நலமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.